ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆரி ஒர்க்குக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணுன்றதை பார்ப்போம். இது வந்து ஃப்ரேம். இந்த மாதிரி ஃப்ரேம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஆர்ட் ஷேக் ஆகாமல் அப்படியே இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரேம் வாங்கிக்கிங்க. அப்போ தான் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஆடாமல் அப்படியே நகராமல் அப்படியே இருக்கும். அடுத்து இது 18 இன்ச்சு ஃப்ரேம். இதில் நாடா சுற்றி வச்சுக்கணும். உள்ளுக்குள்ளே ஃப்ரேமில் நாடா சுற்றி வச்சுக்கணும். இதான் அந்த நாடா. எதுக்காகனா கிளாத் அப்போ தான் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அடுத்து இது வந்து காடா துணி, பாப்ளின் கிளாத்துன்னு சொல்லுவாங்க. இது எல்லா கலர்லேயுமே வரும். கருப்பு கலர், ஊதா கலர்லேருந்து எல்லா கலர்லேயுமே வரும். அடுத்து ஆரி நீடில்ஸ். ஆரி நீடிலில் இது வந்து துலிப் பிராண்ட். ஏன் நான் நூல் சுற்றி வச்சுருக்கேன்னா, துலிப் பிராண்டில் வந்து இந்த சென்டர் போர்ஷனில் வந்து திருப்ப முடியாது. இந்த இடம் பட்டையாக இருக்கும், அதனால் நம்மளுக்கு திருப்புறதுக்கு ஈஸியாக வராது. அதனால் நான் த்ரெட்டு சுற்றி வச்சுருக்கேன். இது வந்து 14 நம்பர் நீடில். இதில் நம்மளுக்கு சரி அண்ட் சில்க் த்ரெட் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். பிகினர்ஸ்க்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா. அடுத்து இது வந்து 24 நம்பர் நீடில். இதில் நம்ம பீட் ஒர்க், எல்லா பீட் ஒர்க்குமே இதில் பண்ணிக்கலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா துலிப் பிராண்ட் நீடில் வாங்கி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது வந்து அயன் நீடில். அயன் நீடிலில் இது வந்து சில்க் த்ரெட், ஜெரி த்ரெட்டு, நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற மிஷின் த்ரெட்லாம் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி இருக்குன்னா, இந்த சின்னதாக இருக்கும். இந்த இடம் நம்மளுக்கு திருப்புறதுக்கு நேரம் ஆக ஆக நம்மளுக்கு இந்த இடம் ரொட்டேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காண்டி நூல் சுற்றி வச்சுருக்கேன். அப்போ தான் வழுக்காமல் இருக்கும். த்ரெட்டு சுற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம நார்மலாக எடுத்து இப்படி செஞ்சுக்கலாம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த நீடில் ஒர்க் பண்ணி பழகிட்டு அடுத்து உங்களுக்கு நீங்கள் நல்லா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிராண்ட் அயன் நீடிலையும் ரெண்டையும் மாற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது ஸ்பீடு நிறையா வருதோ, எதில் நீங்கள் ஸ்பீடாக ஒர்க் பண்ணுறீங்களோ அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பீட் ஒர்க் நீடில், அயன் நீடில் தான். இந்த இடம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தின்னாகவும் எவ்வளோ லாங்காகவும் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். இது வந்து துலிப் நீடிலில் பீட் ஒர்க் நீடில். ஆனால் இது சாதா அயன் நீடில். அதனால தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க எல்லாம் இந்த அயன் நீடிலில் இதில் பீடு நிறையா எடுத்து யூஸ் பண்ணிக்குவாங்க. இது அயன் நீடில். உங்களுக்கு பீட் ஒர்க், ஜெரி, ஜர்தோஷி ஒர்க்லாம் இதில் நல்லா ஈஸியாக ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்கள் அயன் நீடில் பார்த்து வாங்கும்போது இந்த எட்ஜஸில் நல்லா எப்படி இந்த இடம் ரொம்ப வளையாமல் பார்த்து வாங்கிக்கோங்க. வளைஞ்சது அப்படின்னா சீக்கிரம் உடஞ்சிடும். அதனால் இந்த இடத்த எப்படி ப்ரெஸ் பண்ணி அமுக்கி பார்த்துட்டு அப்புறமா வாங்குங்க. அடுத்து இது வந்து ஜெரி த்ரெட். ஜெரி த்ரெட்டில் சில்வர் கலரும் இருக்குது, காப்பர் எல்லா கலர்லேயுமே இருக்கும். இது சில்வர் கலர். என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா A1 பிராண்டு வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும்.
A1 brand. இதான் சரி thread. இது வந்து silk thread.